மொறு மொருண்டு கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியான ஒரு முறுக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு மாவுலாம் அரைச்சி செய்கிற வேலை இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கவே இருக்கும் இடியப்ப மாவு, பச்சரிசி மாவு. அதை வச்சு தான் இந்த முறுக்கு ரெசிபி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வானிலையில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா சூடு ஏறுற மாதிரி மாவை வறுத்துக்கோங்க. கலர் மட்டும் மாறக்கூடாது, அப்புறம் முறுக்கோட கலர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வறுத்து செய்யணும்னா முறுக்கு நல்லா மொறு மொருண்டு இருக்கும். கையில் தொட்டு பார்த்தாவே நமக்கே தெரியும். ஸோ இது நல்லா ஆயிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அதோட அதே வானிலையில் பொட்டுக்கடலை இருக்கும் இல்லையா, உடச்ச கடலை, அது ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிட்டேன். அது மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல் வச்சுட்டு இதில் ஜலிச்சிக்கலாம். அதில் அதில் சரியாக அரைப்படாதது கொஞ்சம் குருணை மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த அரிசி மாவையும் நல்லா ஜலிச்சிக்கோங்க. மாவு ஜலிக்கிற ஜல்லடை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிக்கிட்டேன், ஒரு 3 பாகமாக. இப்படி கையால் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கட்டும் ஓரமாக அதோட ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தடுக்கா பேன் எடுத்துகிட்டு ஒரு 3 டீஸ்பூன் பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். அதோட சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இது மாதிரி கையால் நசுக்கி சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், அதோட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வெண்ணெயை ஊற்றிக்கலாம். வெண்ணெயை ஊற்றின பின்னாடி நம்ம கை பொறுக்கு சூடாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பேச்சுலா அது மாதிரி ஏதாவது சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட் 1 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றிக்கிட்டேன். இது 250 ml கப்பில் நான் 1 கப் எடுத்து ஊற்றியாச்சு. அதோட மறுபடியும் 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். மாவில் தண்ணி டக்குன்னு சேர்த்துடக்கூடாது முறுக்கு மாவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் தண்ணியாக போயிடும். அப்புறம் புளியறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதே நேரத்தில் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் முறுக்கு. ஸோ மாவோட பதம் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் முறுக்கை பொறுத்த வரைக்கும். எனக்கு இன்றைக்கி இந்த மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இது மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இங்கே எண்ணெயை காய வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் அகலமான பேனில் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா ஒரு 3 முறுக்கு அது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு அச்சில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதோட மாவை போட்டுக்கிட்டேன். 3/4 பாகத்துக்கு மாவு நிறச்சா போதும், இல்லாட்டி புளிய வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை குட்டி குட்டி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டேன். நல்லா ஆயில் ஹீட் ஆகிட்ட பின்னாடி இப்போ முறுக்கை போட்டுக்கலாம். சூடான எண்ணெயில் முறுக்கு போட்டு இது மாதிரி நல்லா பபிள்ஸ் வரணும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயை மட்டும் கூட்டிட்டு குறைக்கிறதெல்லாம் வேணாம். அப்படியே ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில். அவ்வளோதான். நம்மளோட கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பொட்டுக்கடலாம் போட்டு முறுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஈவன் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை செஞ்சிடலாம்.
எனக்கு வந்து இன்றைக்கி இந்த மாவுக்கு 15 முறுக்குகள் வந்தது, இது மாதிரி பெருசாக செஞ்சுக்கிட்டதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.